சக்தி காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து பொன்னிக்கிட்ட குடுக்குறாரு. பொன்னியும் அத வாங்கி குடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பொன்னி. "சாரி சக்தி, நான் தெரியாம உங்க மேல வாமிட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "பரவால்ல, இதுல என்ன இருக்கு? தெரியாம தானே பண்ணீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கக்கூடாது" அப்படின்னு சக்தி சொல்றாரு. "சரி, டைம் ஆகுது. டிஃபன் வேணா ஆர்டர் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! மறுபடியுமா? ஹோட்டல் எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு புடிச்ச மாரி இடியாப்பம், இட்லி அந்த மாரி ஏதாவது நான் ஆர்டர் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "வந்துடுச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வராரு பார்சல. வாங்கிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி குடுக்குறாரு. "நான் போயிட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வரேங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "எதுக்கு? எதுக்கு ஸ்பூன் எடுத்துட்டு வர? நான் தான் இருக்கேன்ல. நான் நேத்து மாதிரி நானே ஊட்டி விடுறேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அதே மாதிரி இட்லி எடுத்து ஊட்டி விடுறாரு. காஃபி எல்லாமே குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சாப்பிடுறாரு. "நீங்களும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து இட்லி எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. சிவானி, அவங்க அம்மா, சண்முகம் எல்லாருமே சேர்ந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்குனோனே சிவானி கேட்குறாங்க, "எனக்கு 2 இளநீர் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்கு உனக்கு 2? 1 போதும்" அப்படின்னு பவானி சொல்றாங்க. "விடு அக்கா, குடிக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு. அதே மாரி இளநீர் எல்லாமே வாங்கி குடுக்குறாங்க. அங்க உஷாவும் குடிக்கிறாங்க. மூர்த்தி எல்லாருமே இளநீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யோசிக்கிறாங்க, "ஐயோ! அவங்க 2 பேர தனியா விட்டுட்டு வந்துட்டோமே! என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க உஷா. அத பார்த்தோனே சுந்தரம் சொல்றாரு, "நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. பண்ணு பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃபோன் எடுத்து பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சக்தி கிட்ட. "என்ன சக்தி? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு உஷா கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்றாரு, "இப்பதான் நாங்க காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! அப்படியா? செல்வி வந்து எல்லாம் செஞ்சு குடுத்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, அவங்கலாம் யாரும் வரல. ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்." "ஓ! அப்படியா? இல்ல, நேத்தே வாமிட் பண்ணிட்டா. அதனால தான் எனக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "என்னது வாமிட்டா? ஐய்யயோ! என்ன சக்தி இப்படி பண்ணிட்ட? ஏன் நீ இவ்ளோ அவசரப்பட்ட? நான் உன்ன இப்படிலாம் பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. "அண்ணி, நீங்க வேற ஏதாவது தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நேத்து ஷவர்மா சாப்பிட்டதுனால வாமிட் பண்ணிட்டா பொன்னி. வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி, சரி. சரி, நாங்க இன்னும் 2 நாள்ல வந்துருவோம். நாங்க இப்ப இளநீர் குடிச்சிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போற வழியில" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்ப சண்முகம் கேட்கிறாரு, "ஆமா, என்ன யார் வாமிட் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு. "பொன்னி தாங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஹோட்டல்ல வாங்கி குடுத்ததுனால வாமிட் பண்ணிட்டாளாம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே சண்முகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீலாம் திருந்தவே மாட்டியா? எங்க வந்தாலும் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பியா?" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பேசுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? ஏதோ என்ன பண்றீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு உஷா அமைதியா இருக்காங்க. ஃபோன கட் பண்ணிட்டோனே சக்தி கிட்ட பொன்னி கேட்குறாங்க, "என்ன ஆச்சுங்க? என்னது அது வாமிட்? என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா? ஒண்ணும் இல்ல பொன்னி. நீ நீ வாமிட் பண்ணிட்டன்னு நான் சொன்னேன். அத தப்பா புரிஞ்சுகிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அத கேட்டோனே பொன்னி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கருந்து சக்தி போறாரு. "என்ன பொன்னி, மத்தியானம் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. "என்னது? மறுபடியும் ஹோட்டலா? ஐயோ கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. சரின்னு வெளிய போயிட்டு காய் எல்லாமே வாங்கிட்டு வராரு. "என்னது இது? என்ன சக்தி இது? காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. "வா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. "இன்னைக்கு நீ சொல்ல சொல்ல அது எல்லாமே நான் சமைச்சு உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "அப்படியா? சரி, சரி. போலாம், போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி, சக்தி 2 பேருமே சமையல் ரூமுக்கு போறாங்க. அப்ப பொன்னி ஏறி மேல உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே சொல்றாங்க. சத்யா அதே மாதிரி பண்றாரு. "சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கங்க. அத தல வெட்டி போடுங்க." "என்னது தல வெட்டியா? எந்த தல? உன் தலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கறாரு. "இல்ல, இல்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குக்கர்ல சாப்பாடு வச்சுட்டு, "உருளைக்கிழங்கு பண்ணிடலாம். கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கும் பொன்னி. நம்ம அப்படியே பண்ணிடலாம். நீ சொல்லு, சொல்லு, நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப குக்கர்ல சாப்பாடுலாம் வச்சுட்ட உடனே வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்காரு. பாதி எல்லா வெஜிடபிளும் கீழ விழுது. "என்ன சக்தி இது? எல்லாமே கீழ விழுது." "ஆமா இல்ல பொன்னி, என்ன பொன்னி பண்றது?" சொல்லிட்டு சிக்கில இருக்கிறது எல்லாமே அப்படி பார்க்குறாரு. "சரி இரு, வெட்டிட்டோனே நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள பொன்னி கீழ இறங்கிட்டோனே வழுக்கி கீழ விழுந்துட்டாங்க. "ஐய்யய்யோ! என்ன பொன்னி இப்படி விழுந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. "வலி தாங்க முடியலங்க" அப்படின்னு சொல்றாங்க. "வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வைக்கிறாரு. "ஐய்யய்யோ! என்ன கால் ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா சக்தி, சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமா வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "சரி இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த தைலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து காலெல்லாம் உருவி விடுறாரு. "இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "பரவால்ல சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "என்னால தான் உனக்கு எல்லாமே ஆச்சுல்ல. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுக்கு பொன்னி சொல்றாங்க, "பரவால்ல சக்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடுங்க பரவால்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொன்னிக்கு தேவையான எல்லாமே சூப்பரா பண்றாரு. கூட இருந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்தோனே ஹேர் ட்ரையர்லாம் வச்சுட்டு
தலை எல்லாத்தையும் இப்படி காய வைக்கிறாங்க. எல்லாமே சூப்பரா பண்றாரு சக்தி. அத பார்த்து அப்படியே பொன்னி ரசிச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சூப்பரா பார்த்துக்கிறாரு இவரு. இவரு ரொம்ப ரொம்ப நல்லா நம்மள பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஆச்சரியமா சக்திய பார்க்குறாங்க.